கிரானைட் குவாரிகளை அந்த கிரானைட்டை வெட்டி எடுப்பதற்கு இவ்வளவுதான் வெட்டி எடுக்கணும் என்று அளவு இருக்கிறது. கல் குவாரிகள் இருக்கு, அந்த கல் குவாரி எவ்வளவுதான் வெட்டி எடுக்க வேண்டும் என்று ஒரு அளவு இருக்கு. ஆனால் ஒப்பந்த புள்ளி எடுத்தாலும் கூட அந்த ஒப்பந்ததாரர்கள் 4 அடி தான் எடுக்கணும்னா 40 அடியை எடுத்து கொள்ளடிக்கிறாங்க, சுரண்டாங்க. ஆற்று மணலை 4 அடி தான் எடுக்கணும்னா அவர்கள் 10 அடி 20 அடி எடுக்கிறாங்க. அரசு சொல்லியதை தாண்டி எடுப்பது என்பது கடுமையான குற்றத்துக்குரியது. அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும், வழக்கு பதிய வேண்டும், மாநில அரசுகள் தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. புகார் கொடுப்பவர்களை கொல்லுவது, மிரட்டுவது என்று சொன்னால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் அதை வேடிக்கை பார்ப்பது சரியா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி.ஜே. சங்கர். இன்றைய ஒரு வீடியோ, வேலை இல்லை, வறுமை ஒழியல, அனைவருக்கும் கல்வி கிடைக்கல, மக்கள் பற்றாக்குறைக்காக, ஒரு நல்ல வாழ்க்கைக்காக, நாகரிகமான வாழ்க்கைக்காக, பொருளாதாரம் ஓரளவுக்காவது பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கைக்காக ஏங்கி கிடக்கிறார்கள். யாரு? நமது மக்கள் ஏங்கி கிடக்கிறார்கள். இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போறது என்னன்னா, இந்தியா என்பது ஒரு இயல்பாகவே இந்த பூமி பந்தில் செல்வம் கழிக்கக்கூடிய இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு இந்திய நாடு. மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், அந்த பக்கம் இமயமலை தொடர்கள், பற்றாத ஜீவநிதிகள், அனைத்து செல்வங்களும் இயற்கை வளங்களும் கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாடு. அதிலும் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுக்கு செல்வங்களை கொடுத்திருக்கக்கூடிய நாடு. காவிரி ஆறு பாய்கின்ற, பாலாறு பாய்கின்ற, துணை நதிகள் பாய்கின்ற ஒரு நாடு, அதாவது ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அப்ப இங்க இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கிற இயற்கை வளங்களை அரசு எப்படி கையாள்கிறது? ஒரு இயற்கை வளங்கள் என்பது இயற்கை நமக்கு இயல்பாகவே சமநிலையோடு கொடுத்திருக்கக்கூடிய இயற்கையை எப்படி அரசு டெண்டர் விட்டாலும் கூட, ஒப்பந்த புள்ளி கொடுத்தாலும் கூட, இவ்வளவுதான் இயற்கை வளங்களை எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட, அதையும் தாண்டி இயற்கை வளங்களை அள்ளி சுரண்டி பல லட்சம் கோடிகளை சேர்க்கின்ற அவர்கள் அந்த இயற்கை வளங்களை செய்வதன் மூலமாக, பணத்தை கொள்ளையடிப்பதன் மூலமாக இந்த தமிழகத்திற்கு, இந்திய தேசத்திற்கு என்ன தீங்கை விளைவிக்கிறார்கள் என்பதுதான் விஷயம். குறிப்பாக கனிம வள கொள்கை. கனிம வள கொள்கை, ஆற்றுல மணல் இருக்குது, மணல் கொள்ளை. மணல்ல ஒவ்வொரு இந்த இடத்துல தான் மணல் அள்ளணும், இவ்வளவுதான், இத்தனை அடிக்கு மேல அள்ளக்கூடாது என்று சட்டம் வரைகிறது. அதே மாதிரி கிரானைட் குவாரிகள் இருக்கு. கிரானைட் குவாரிகளை அந்த கிரானைட்டை வெட்டி எடுப்பதற்கு இவ்வளவுதான் வெட்டி எடுக்கணும் என்று அளவு இருக்கிறது. கல் குவாரிகள் இருக்கு, அந்த கல் குவாரி எவ்வளவுதான் வெட்டி எடுக்க வேண்டும் என்று ஒரு அளவு இருக்கு. ஆனால் ஒப்பந்த புள்ளி எடுத்தாலும் கூட அந்த ஒப்பந்ததாரர்கள் 4 அடி தான் எடுக்கணும்னா 40 அடியை எடுத்து கொள்ளடிக்கிறாங்க, சுரண்டாங்க. ஆற்று மணலை 4 அடி தான் எடுக்கணும்னா அவர்கள் 10 அடி 20 அடி எடுக்கிறாங்க. எடுத்து ஆற்றின் மடியை வெட்டி எடுத்து இயற்கையை சீரழிக்கிறார்கள் என்றெல்லாம் இந்த சமூகத்தை இப்ப நேசிக்கக்கூடியவர்கள், தமிழகத்தை நேசிக்கக்கூடியவர்கள், தமிழ் சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா, புகார் கொடுக்குறாங்க. காவல்துறைக்கு புகார் கொடுக்குறாங்க, அரசாங்கத்துக்கு புகார் கொடுக்குறாங்க. அப்படி புகார் கொடுப்பவர்களை இவர்கள் என்ன பண்றாங்க? ஒப்பந்தம் எடுக்கிறவங்க, டெண்டர் எடுக்கிறவங்க, இந்த கல் குவாரி முதலாளிகள், கிரானைட் குவாரி முதலாளிகள், மற்ற முதலாளிகள் என்ன பண்றாங்க? மிரட்டுகிறார்கள். அதையும் அவர்களில் கேட்கல, தொடர்ந்து புகார் கொடுக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்கின்ற பொழுது அவர்களை கொலை செய்கிறார்கள். சமீபத்தில் ஜாஃபர் அலி என்ற சமூக செயற்பாட்டாளர், அவர் அதிமுகவை சார்ந்தவர், அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, தாசில்தார் கொல்லப்பட்டிருக்கிறார். சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட நிறைய பேர் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 15 ஆண்டுகளாக கிரானைட் கொள்ளை, மணல் கொள்ளை என்று பல கொள்ளைகளை தொடர்ந்து அரசு விதிக்கப்பட்ட அந்த அளவிலேயே மீறி கொள்ளையடித்தவர்கள், கொள்ளையடிக்கிறார்கள் என்று அரசாங்கத்துக்கு புகார் கொடுத்தவர்கள் ஒன்று கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 15 ஆண்டுகளில் 20க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்டவர்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள், கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் நடந்த விஷயம் சொல்றேன். அதுதான் தமிழ் இந்துல வியாழக்கிழமை ஜனவரி 23 செய்தியாக வந்திருக்கிறது. கனிம வள கொள்ளை கொள்கை முடிவில் மாற்றம் தேவை என்ற தலைப்பில் அவங்க எழுதுகிறது. இந்த கனிம வளம் கொள்ளை போவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று இருக்கு. அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க? கனிம வளங்கள் எப்படி பண்றாங்க, எப்படி செய்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க என்ற விஷயங்கள் தொடர்பாக தென்னிந்தியாவோட 5 மாநிலங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, கனிம வளங்களை அரசு சொல்லியதை தாண்டி எடுப்பது என்பது கடுமையான குற்றத்துக்குரியது. அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும், வழக்கு பதிய வேண்டும்,
மாநில அரசுகள் தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. செய்யறாங்களா? செய்யல. ஏன்னா கட்சிக்காரங்களே இதை செய்வதன் மூலமாக அங்க ஆட்சி என்பது, அதிகாரம் என்பது தவறு செய்வதை தண்டிக்க மறுக்கிறது, தண்டிக்காமல் டைல்யூட் பண்றாங்க, காப்பாற்ற நிற்கிறார்கள். மறைமுகமாக அதை செய்யட்டும் என்று அனுமதிக்கிறார்கள். இது இன்றைய நெட்ல ஒரு 15, 20, 25 ஒரு கால் நூற்றாண்டாகவே நடக்கும். இப்ப நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, கால் நூற்றாண்டாக நடக்கக்கூடிய இங்கதான் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, படித்தவர்களுக்கு வேலை இல்லை, படித்த 4 இளைஞர்கள் 3 பேருக்கு வேலை இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இயற்கை வளங்களை ஒரு பக்கம் கொள்ளையடித்துக் கொண்டே போறாங்க, காடுகளை அழித்துக் கொண்டே போகிறாங்க, மணலை அள்ளிக்கொண்டே போகிறார்கள். இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம், கல்வி இல்ல, அது இல்ல, இது இல்ல, வறுமை ஒழிவே இல்லை, எல்லாம் ரேஷன் கடையில் கிடைக்கும் என்று ஏங்கி தவிக்கின்ற தமிழக மக்களாக மாறி இருக்கிறார்கள். இந்த கிரானைட் குவாரிகளை கொள்ளையடித்ததுக்கு மதுரை திருமயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10க்கும் மேற்பட்ட கல் குவாரிகளில் 16,000 கோடி ரூபாய் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக நீதிமன்றத்தில் வழக்கு சகாயம் IAS அதிகாரி அவர்கள் கண்டுபிடித்து அரசுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாரு. அது தொடர்பான வழக்கு பதிவு செய்து இது ஒரு 8-10 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தையும் இந்தியாவையும் சலசலப்பை ஏற்படுத்திய விஷயம். இது ஒரு உதாரணத்துக்கு அது. ஆனா அதோடு நின்று விட்டதா? இல்ல, இன்றும் அது தொடர்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்ப இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய, கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய, காடுகளை அழிக்கக்கூடிய இவர்கள் யார்? அரசாங்கத்திடம் நிதி இல்லை என்று சொல்லுகின்ற அரசு நிதியை ஏற்படுத்த முடியாதா? தவறுகளை தட்டி கேட்க முடியாதா என்று நாம் கேட்கிறோம். அப்போ இயற்கை வளங்கள் இயல்பாகவே இயற்கையாக நமக்கு இயற்கையை அள்ளி கொடுத்திருக்கக்கூடிய கொடையை சுரண்டி 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 எடுத்து ஒரு சமநிலையற்ற இயற்கையாக கொண்டு போனால் இயற்கை நம்மை அடிக்கும். ஆற்று வழிப்பாதைகளில், நீர் வழிப்பாதைகளில் வீடுகள் கட்டியது விளைவாகத்தான் ஊருக்குள்ளே வெள்ளம் வந்திருக்கிறது என்பதை தற்போது உணர்ந்திருக்கிறோம். இருந்தாலும் ஏரியில் வீடு இருக்கு, ஆற்றுப்படுகையில் வீடு இருக்கிறது, ஆற்றை மறித்து வீடு கட்டியிருக்கிறோம். மலைகளும் அதே மாதிரி தான், எல்லா இயற்கை வளங்களும் அதே மாதிரி தான். ஆக இயற்கையை பாதுகாக்க வேண்டிய நாமே, இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய நாமே அதை பாதுகாக்காமல் கொள்ளை அடிப்பதன் பெயரால் இயற்கை அழிப்பது மட்டுமல்ல, அரசுக்கு வரக்கூடிய கஜானுக்கு வரக்கூடிய வருமானத்தையும் இழக்கிறோம். அப்படி வருமானத்தையும் இழக்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்களா? அப்ப அப்படி வரக்கூடிய பணம் என்பது கருப்பு பணமாக மாறி அது எங்கே பதிக்க வைக்கப்பட்டிருக்கு என்று நமக்கு தெரியுமா? அரசு கவனிக்கிறதா? இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் வழக்க வந்திருக்குது, கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க அறிக்கை கேட்டாங்க. 5 மாநிலங்களில் இந்த இயற்கை வளங்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக, கனிம வள கொள்ளை சம்பந்தமாக ஒரு அறிக்கை தர வேண்டும் என்று உச்சநீதிமன்ற வழக்கு இருக்கிறது. நிறைய சமூக ஆர்வலர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் பல இடங்களில் வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள், தொடர்ந்து புகார் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, புகார் கொடுப்பவர்களை கொல்லுவது, மிரட்டுவது என்று சொன்னால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் அதை வேடிக்கை பார்ப்பது சரியா? ஒருத்தர்னா ஒரு விவசாய நிலம் இருக்கு, விவசாய நிலத்துக்கு பக்கத்துல ஒரு வரிசையாக 100க்கும் மேற்பட்ட லாரிகளை கொண்டு வந்து ஆற்று மேல அள்ளி கொண்டு போகிறார்கள் என்று ஒரு புகார் கொடுத்தா விவசாயியை நேராக வந்து அடித்து உதைத்து மிரட்டுகின்ற பாங்கு என்பது தமிழகத்தின் பல்வேறு முறைகள் நடந்திருக்கிறது, புகார் பதியப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் என்ன சொல்ல வரோம்னா, ஒரு பக்கம் இயற்கை வளம் நமக்கு கொட்டி கிடக்கிறது, அதை பாதுகாக்க வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம், கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னொரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம், முதியோர்களுக்கு பென்ஷன் இல்லை, முறைசார ஊழியர்களுக்கு வாழ்க்கை இல்லை, பென்ஷன் இல்லை, வறுமை ஒழியல, அனைவருக்கும் கல்வி கிடைக்கல என்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்ற பொழுது இதையெல்லாம் சுதந்திரம் அடைந்த 77 ஆண்டுகள் ஆன பிறகும் மத்திய அரசோ மாநில அரசோ இதை உணர்ந்து புரிந்து கொண்டு முழுமையான தீர்வுக்கு வந்திருக்கிறார்களா? அங்கொன்றும் இங்கொன்றும் பல்வேறு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அரசுகள் செய்திருக்கிறது. ஆனால் இன்னும் செய்ய வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கு. மக்கள் தனது அடிப்படை தேவைகளை, முழுமையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு, அரசாங்கம் பூர்த்தி செய்வதற்கு 77 ஆண்டுகள் ஆன பிறகு நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த இந்திய திருநாட்டில், சுதந்திர திருநாட்டில் வாழ்கின்ற மக்களின் நிலை என்ன? இளைஞர்களின் நிலை என்ன? ஓய்வு பெற்ற முதியோர்களின் நிலை என்ன என்ற கேள்வியை நாம் முன்வைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த சமூகத்தின் பிரஜையாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க என்று உங்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பை. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.